Jai Hind. Ready, sir? Ready, yeah. Good morning. Jai Hind. Kalai Vanakkam. Today we have gathered at Pratiksha Engineering College as part of the National Space Day celebration, which is now being planned all across India. And in Tamil Nadu, SDS Isha, in collaboration with IPRC and NARS, Tirupati, we are celebrating the National Space Day on July 31st and August 1 at Pratiksha Engineering College. This is a part of the celebration to decide to celebrate the National Space Day, maiden National Space Day on 23rd August at New Delhi, possibly. So in order to celebrate National Space Day on 23rd August, தமிழ்நாட்டில் பல இடங்களில் இந்த செலிப்ரேஷன் நடக்கும்போது பிரதீக்ஷாவில் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம். ஸோ தட் ஸ்பேஸால் என்னெல்லாம் பெனிஃபிட், அதோடைய அனுபவம் என்ன, குழந்தைகளுக்கு இதால் என்னெல்லாம் நன்மைகள், அவங்களுக்கு இதில் என்னெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்ளலாம், how they can improve their lifestyle, participation in the space exploration. இந்தியா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த நாடா 2047 ஆவணன் பிரைம் மினிஸ்டருடைய கனவுல கொஞ்சம் இந்த நம்மளுடைய எல்லாருடைய கனவும் அதுதான். நிறைய ப்ரோக்ராம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளலாம். இஸ்ரோ மட்டும் இல்லாமல் நிறைய தனியார் நிறுவனங்கள், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் ஆர் ஆல் பார்ட்டிசிபேட்டிங் இந்த ஸ்பேஸ், இந்த ஜேர்னி டு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். லான்ச் வெஹிக்கிள் ஆகட்டும், செயற்கைக்கோள்கள் ஆகட்டும், சேட்டலைட், ஸ்பேஸ், அதோட அப்ளிகேஷன், இதால் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு, இதெல்லாம் செய்யும்போது நாங்கள் இங்கே குழந்தைகளுக்கு இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனால, இந்த ஆக்டிவிட்டியால் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், அவங்க இதில் எங்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள் உருவாக்கலாம், ஸ்டார்ட் அப்ஸ் இல்லையா, முதல்ல ஒரு கம்பெனியை தயாரித்து ஒரு ஐடியா வச்சு அந்த ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அந்த திட்டத்தில் எப்படி அவங்க இதெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, இதெல்லாம் அவங்களுடைய ஆர்வத்தை இதில் தூண்டி இந்தியாவுக்கு பொதுவாக இதில் இந்த ஸ்பேஸ் செக்டரில் நல்லா முயற்சி வேணும். நிறைய ரெவன்யூ அந்த இதுவும் கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் அது பார்ட் ஆஃப் நேஷனல் ஸ்பேஸ் டே செலிப்ரேஷன். இப்போ கொஞ்சம் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, நிறைய பேர் இதில் ஈடுபாடோடு இருக்காங்க. இன்னும் அதை வளர்த்து இதில் நிறைய வழிகள் இருக்குது, அந்த வழிகளெல்லாம் எப்படி தான் வளர்ச்சி அடைய முடியும், ஒரு எடுத்துக்காட்டு தான் அதோட செலிப்ரேஷன் தான். பிரதீக்ஷா இன்ஜினியரிங் காலேஜும் வந்திருக்காங்க. தே அக்ரீட் டு ஹாஸ்ட் திஸ் அட் திஸ். இந்த மாதிரி திருவள்ளூர், இந்த சென்னைக்கு பக்கத்தில் திருவள்ளூரில் நீங்கள் எங்களோட முயற்சி என்னன்னா, இந்த ஸ்பேஸ் டே சந்திராயன் லேண்ட் ஆனது, ஆதித்யா 1க்கு போகிறது, L1 பாயிண்ட்டுக்கு போய் சூரியனை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான முயற்சிகளை தான் பண்ணும்போது இது எல்லா குழந்தைகளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரணும். அதனால என்னெல்லாம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சோம்னா அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இதுதான் இந்த நேஷனல் ஸ்பேஸ் டே நாங்கள் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதோட இந்த நேஷனல் ஸ்பேஸோட முன்னோடியாக ஒரு மாதமாக பல இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். கடைசியாக ஆகஸ்ட் 23 ஒரு பெரிய இதில் சார்ல 13ஆம் தேதி கொண்டாடிட்டு 23ஆம் தேதி அங்கேயும் செலிப்ரேட் பண்ணுவோம் அச்சீவ்மெண்ட். ஸோ தட் ஆல் ஓவர் இந்தியா இதை பற்றியான இங்கே என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கலாம், எப்படி தான் என்னெல்லாம் வேலை செய்யலாம், வாய்ப்புகள் என்னென்ன, இதெல்லாம் தெரிய வரும். அண்ட் இந்தியா வளர்ந்து வருது, மற்ற ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியா எப்படி வருது? நமக்கு தேவையானது நம்ம செய்யறோம். ஓகே, நமக்கு என்ன தேவையோ, நான் தான் அன்னைக்கு அந்த சொல்லும்போது பசங்க சொன்னேன், நமக்கு என்ன தேவையோ அதில் நல்ல முயற்சி பண்ணி அதுக்கான தேவையை நம்ம செஞ்சு நம்ம எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான் சார். இப்போ இஸ்ரோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன சார், எதை நோக்கி போயிட்டு சார்? நிறைய நான் சொன்னேன், இஸ்ரோ நிறைய இது இருக்கு, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கு, நாங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ இம்மிடியட்டாக ஒரு லான்ச்சஸ்லாம் எது தேவையோ, இப்போ அப்ளிகேஷன், கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற சேட்டலைட் தான் போயிட்டு இருக்கு. நீங்க பார்த்தா ஃபாலோ ஆன் மிஷன் பாங்க, அதாவது இன்னைக்கு ஹியூமன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பற்றி நாங்கள் பேசிக்கிறோம். இந்த வருஷம் ஃபுல்லாக
மனிதனை ஸ்பேஸில் கொண்டு போய் திருப்பி கொண்டு வரணும் ஒரு இந்தியனை. அதுக்கான முயற்சிகள் நிறைய போயிட்டு இருக்கு. சோதனை கட்டங்கள் நிறைய போயிட்டு இருக்கு. முந்தையெல்லாம் சேட்டலைட் கொண்டு போயிட்டு திருப்பி சுத்திட்டு திருப்பி வர மாதிரியும் பார்த்தோம். இப்போ நம்ம மனுஷனை உட்கார வச்சு கொண்டு போறோம். ஸோ அதுக்கான சோதனைகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இந்த வருஷம் கடைசிக்குள்ள செய்யறதுக்கு நான் முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். முயற்சி பண்றோம். ஸோ லாட் ஆஃப் ஒர்க்ஸ் ஆர் கோயிங் ஆன் ககன்யான். இஸ்ரோ சம்பந்தமா, விண்வெளி சம்பந்தமா அரசு பள்ளி மற்றும் கல்லூரியும் அதே மாதிரி தனியார் பள்ளி கல்லூரிகள்ல மாணவர்கள் எந்த அளவுக்கு யார் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறாங்க? இது என்ன கேள்வி? யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி வர முடியுமோ உள்ள வந்து அவங்க முயற்சி பண்ணி எக்ஸாம் எழுதுறாங்க. அதை தேர்வு பெற்று வேலைக்கு ஏறுறாங்க. இது எந்த காலேஜ் பண்ண கல்வித்தரம் அவங்களுடைய முயற்சி, பசங்களுடைய முயற்சியோட ஈடுபாடு தான் இது வராங்க மேல. அவ்வளவுதான் சொல்லுங்க. இல்ல, அதுக்கு